ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி பாலோ இல்லைனா காஃபிலாம் போட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு வச்சுட்டு குடிங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். அப்படி வைக்கும்போது சூடாக இருக்குன்னு கொஞ்ச நேரம் ஆறுறதுக்கு விடுவோம் இல்லையா? அந்த டைமில் ஏதாவது பூச்சி அதுக்குள்ளே போய் விழுந்துருமோன்ற பயம் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் டீ வடிகட்டுற ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கவர் பண்ணுறனால உங்களுக்கு அந்த பாலோட சூடும் பார்த்திங்கன்னா ஆறிடும். அதே சமயத்தில் உள்ளேயும் எந்த ஒரு பூச்சியும் விழாது. ஸோ நம்ம எடுத்து குடிக்கிற வரைக்கும் சேஃப்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம ஃபுட்டு வாங்கும்போது கொடுப்பாங்க. அந்த கண்டெய்னர்ஸை ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேக் சைடில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு டூலை சூட் பண்ணிக்கோங்க. சூட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் நிறைய ஆன்லைனில் விற்கிறாங்க. பட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்க்கலாம். நம்ம காய், கொத்தமல்லி, கீரைலாம் கழுவும் போது அப்படியே நம்ம போட்டு க்ளீன் பண்ணுறத விட இந்த மாதிரி கண்டெய்னரில் ஹோல்ஸ் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு அழகாக வாஷ் பண்ணி கிடச்சிரும். அதில் இருக்கக்கூடிய தண்ணி, அழுக்கு, மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே அப்படியே உங்களுக்கு ட்ரெயின் ஆகி போயிடும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதுவும் கீரைலாம் இருக்குன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் மண் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் மாற்றி மாற்றி வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது சின்ன டிப்பாக இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப்க்கு நம்ம அரிசிலாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் வண்டு வரும் இல்லையா? ஸோ இந்த வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பெருங்காயம் யூஸ் பண்ணுவோம். பெருங்காயம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுரும். அந்த பாக்ஸை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் நிறைய நம்ம 10 kg 15 kg அந்த மாதிரி ரைஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ட்ரம்மில் இந்த கண்டெய்னரை போட்டு வச்சுருங்க. இந்த கண்டெய்னர்லேருந்து அந்த பெருங்காயம் ஸ்மெல் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வாஷ் பண்ணால் கூட போகாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வண்டு பூச்சியும் வரவே வராது. இதனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ்லலாம் அந்த ஸ்மெல் வராது. பட் இதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுக்கு இதெல்லாம் வண்டு பூச்சிலாம் வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அரிசிக்கு, கோதுமைக்கு, ரவை, இந்த மாதிரி மைதா மாவு, அந்த மாதிரி நம்ம மாவு ஐட்டமுக்கெலாம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்க்கு நான் இங்கே லெமன் தான் எடுத்திருக்கேன். நம்ம சில லெமன்லாம் ஸ்கின்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம ஜூஸ்லாம் போட மாட்டோம், ரைஸ்க்கெலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி லெமன் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த லெமன் ஜூஸை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு சொல்யூஷன் இருந்தால் போதும், உங்கள் வீட்டு மொத்தமும் பார்த்திங்கன்னா நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த லெமனோட தோலியும் அதுலேயே நான் போட்டுக்கிறேன். இது கூட நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட், அது என்ன லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லிக்விடை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த லிக்விட் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தேவையில்ல, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி நுரையாக வரும். ஸோ நல்லா அந்த லெமனில் இருக்கக்கூடிய அந்த தோலில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க.
ஸோ இதை பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. இப்போ இந்த தோலை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் நீங்கள் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டிஷ் வாஷ் வாங்கும்போது நம்மளுக்கு கொடுப்பாங்க பாருங்கள் கண்டெய்னர், அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக வந்து கண்டெய்னரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பேலன்ஸ் கொஞ்சமாக இருக்கக்கூடியதை வந்து இந்த கிண்ணத்துலேயே வந்து வச்சுக்கிறேன் நான். ஸோ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய விஷயத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து கிச்சனில் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வச்சு நான் உங்களுக்கு பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுறத விட இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது அந்த பாத்திரத்துலேருந்து வரக்கூடிய நான்வெஜ் சமைச்சோம் இல்லை ஃபிஷ் எல்லாம் சமைச்சோன்னா அந்த ஸ்மெல் வரும் பாருங்கள். அந்த ஸ்மெல்லாம் இருக்காது. ஏன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம், பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம். பாத்திரத்துலேயும் வந்து நல்ல நுர வரும். அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் வந்து நல்ல பளிச்சுன்னு மாறிடும். உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல சுத்தமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கனால நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். ஸோ பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப்பை கூட நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சொல்யூஷன் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணாலே போதும். ஈஸியாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம வீடை துடைக்கிறதுக்கு கூட நம்ம தண்ணி வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த சொல்யூஷன்லேருந்து ஒரு 2-3 மூடி அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துட்டு கூட நீங்கள் மாப் போடும்போது கூட இந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு மாறிடும். இப்போ பாத்திரம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நைட் ரொட்டீனாக இல்லை நம்ம எல்லா சமையலும் முடிச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? அப்படி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த சொல்யூஷனை வச்சு க்ளீன் பண்ணும்போது எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆயிடும். ஏன்னா இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால, அதே மாதிரி லெமன் ஜூஸ் போட்டு நம்ம வாஷ் பண்ணுறனால நம்ம கிச்சனில் இந்த கரப்பாம்பூச்சிலாம் வந்து கேஸ் ஸ்டவ்வில் நைட் டைம் ஓடும் பாருங்கள், அதுவும் வந்து இருக்காது. ஏன்னா இந்த லெமனோட அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இந்த கரப்பாம்பூச்சி, பூச்சி தொல்லை அதெல்லாம் வந்து இருக்காது. கேஸ் ஸ்டவ்வும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நான் கேஸ் ஸ்டவ்வில் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிறனால நான் உங்களுக்கு வந்து தேய்ச்சி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி காட்டுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் லைட்டாக மட்டும் இந்த ட்ராப்ஸை சேர்த்துட்டு ஒரு டவலை வச்சு இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டாலே போதும். உங்களுக்கு நல்ல க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும். ரொம்பலாம் போட்டு நீங்கள் தேய்ச்சி வாஷ் பண்ணணுன்ற அவசியமே உங்களுக்கு இருக்காது. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கேஸ் ஸ்டவ் பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கிச்சன் சிங்கை வந்து நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சொல்யூஷன் விம் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய உப்பு கரை இப்போ பிஃபோர் எப்படி இருக்குது, வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சிங்க் வந்து நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும் உங்களுக்கு புதுசு மாதிரி. இதை நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிடும் போதே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நுர வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் சிங்க் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு மாறிடும் புதுசு மாதிரி. ஸோ இதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சொல்யூஷனை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாலே போதும். இது அப்பப்போ நம்ம வேணுன்ற போது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லெமன் கூட நம்ம வேணான்னு தூக்கி போடக்கூடிய லெமனை வச்சு தான் இந்த மாதிரி சொல்யூஷனை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். சிங்க் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் புதுசு மாதிரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.